Hello students, welcome to TN State Board Vedantu channel. நான் உங்கள் கேப்டன் பிரகாஷ். பசங்களா, உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்க நான் ரெடி ஆகிட்டேன். நீங்கள் அதுக்காக சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் அதுக்காக சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன சார் அந்த ரிஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டெய்லி கேப்சூல், இந்த டெய்லி கேப்சூலோட டே 1ல் இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன அப்படின்னா ஒரு 5 கொஷின் படிக்க போகிறோம். இந்த மாதிரி தினம் டெய்லி என்ன அப்படின்னா உனக்கு ஒரு சில கொஷின்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த கொஷினை அந்த வீடியோவை நீ கவனித்தாலே படிச்சிடலாம், அந்த மாதிரி தான் இருக்க போது. ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் புக் பேக் கொஷின், தென் வி வில் கோ இன் டு புக் இன் கொஷின், தென் 1 மார்க்ஸ், ஃபார்முலா ஷீட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டெய்லி கேப்சூலில் உனக்கு டிஸ்கஸ் பண்ணப்படும். இது தினமும் காலையில் 7 மணிக்கு உனக்கு வரும். மறக்காமல் அதை பார்த்துரு, சரியா? இன்றைக்கி நம்ம டே 1க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டே 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தேன்னா, டுடேஸ் டார்கெட் இஸ் லெசன் 1ல் புக் பேக் கொஷினில் கொஷின் நம்பர் 26லேருந்து 30 வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், வித்தவுட் ஃபர்தர் டிலே வில் கோ வித் த ஃபர்ஸ்ட் கொஷின், சரியா? ரைட். ஸோ டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னானது ஒப்பு அணு நிறைய வரையறு அப்படின்னு. இது போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கில் 2 விதமாக இதுக்கு ஆன்சர் எழுதுனா மார்க் கொடுக்க போகிறாங்க. ஒன்று இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதுனா மார்க் கொடுப்பாங்க, இல்லை இந்த மேலே இருக்குது ஒன்று ஃபார்முலா இல்லைன்னா இது. பட் நான் என்ன சொல்கிறேன், வி டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க். நான் என்ன சொல்கிறேன், எப்போயுமே ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, ரெண்டையுமே நம்ம எழுதிடலாம். ஆன் த பேசிஸ் ஆஃப் கார்பனின் அடிப்படையில் அப்படி எழுதினாலும் சரி. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட், ஒரு தனிமத்தோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ. ரேஷியோனால நீ என்ன அர்த்தம், ஒரு டிவிஷன் போடணும் அப்படின்னு அர்த்தம். ஆஃப் த மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட். மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட், ஒரு ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட்டை எடுத்துக்க போகிற யாரோட ரேஷியோ, ரேஷியோவில் மேலே மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் தி எலமெண்ட் டு த மாஸ் ஆஃப் 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டம். டிவைடில் என்ன போடணுமா, மாஸ் ஆஃப் 1/12 ஆஃப் 1 கார்பன் ஆட்டம் 12 போடணும், ரைட்டா? 1 கார்பன் 12 ஆட்டம் போடணும், அவ்வளோதான் வித்தியாசம், ரைட்டா? ரைட், அது மட்டும்தான், ரைட்டா? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் தி எலமெண்ட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1/12 மாஸ் ஆஃப் 1 கார்பன் ஆட்டம். தட்ஸ் இட், ரைட்டா? தமிழ் மீடியத்துக்கு அது அப்படி தமிழில் கொடுத்துருக்காங்க. இது ஒப்பு அணுநிறையோட சிம்பல், சரியா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின், இதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும், ஓகேவா? ரைட், சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் மோல்? மோல்ங்கிறது யார், நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம மோல் பயங்கரமாக படிச்சிருக்கோம். நீங்கள் எல்லாருமே அதில் நிறைய கொஷின் சால்வ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, ரைட்டா? டிஃபைன் த டேர்ம் மோல். 1 மோல் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஒரு மோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், எவ்வளோ அதில் பொருட்கள் இருக்குது, எவ்வளோ பொருட்கள் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதில் எண்ணிக்கைகள் என்ன அப்படிங்கிறதான் சிஸ்டம் விச் கண்டைன், அதில் எவ்வளோ இருக்கும், ஆஸ் மெனி எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கல் ஆஸ் தேர் இன் த ஆட்டம் இன் 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோட்டோப். 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோட்டோப்பில் எத்தனை எண்ணிக்கைகள் இருக்கும்? நல்லா கவனி. போன கொஷினுக்கு இந்த கொஷினுக்கும் இந்த கார்பன் 12 உனக்கு கன்ஃபியூஷன் வரலாம். அதாவது மோல் அப்படிங்கிறது என்ன, ஒரு மோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 12 கிராம் கார்பன், ரைட்டா? 12 கிராம் எடுத்துக்க போகிறேன் நான். யாரை 12 கிராம் எடுத்துக்க போகிறேன், கார்பன் 12 ஐசோட்டோப் எடுத்துக்க போகிறேன், ரைட்டா? இவனை 12 கிராம் எடுத்து அதில் ஒன்றா கவுண்ட் பண்ணுறேன், அதில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு, அதில் எத்தனை எண்ணிக்கை இருக்கோ அதை தான் 1 மோல்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டசன் ஆப்பிள், ஒரு டசன் பனானா, ரெண்டுமே என்னது 12 தானே? அந்த 12 எங்கேருந்து வந்துச்சு, 12 கிராம் ஆஃப் கார்பன் அப்படின்னு நீ எடுத்துக்கலாம், ரைட்டா? 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோட்டோப்பில் எத்தனை எண்ணிக்கைகள் இருக்கோ அதுதான் ஒரு மோல், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, சரியா? 12 கிராம் கார்பன் 12 ஐசோட்டோப்பில் காணப்படும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள்கள் பெற்றுள்ள பொருளின் அளவே ஒரு மோல். தமிழில் அழகாக கொடுத்துருக்காங்களா? இதே இது இந்த RAM ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸுங்கிறது பாரு, ஒரு ஆட்டமோட மாஸு டிவைடட் பை
1/12 ஆஃப் 1 கார்பன் ஆட்டம். இங்கே ஒரே ஒரு கார்பன் ஆட்டமை பற்றி பேசுகிறாங்க. இட் இஸ் நாட் த கிராம். சரியா? புரிஞ்சுதா? ரெண்டு கொஷினையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. சூப்பர் கொஷின் ரெண்டுமே. அடுத்து தேர்ட் கொஷின், டிஃபைன் ஈக்குவலண்ட் மாஸ். ஈக்குவலண்ட் மாஸ்ங்கிறது என்னது? ரைட்டா? ஈக்குவலண்ட் மாஸ் என்னன்னு பார்த்துடலாமா? டிஃபைன் ஈக்குவலண்ட் மாஸ். ஈக்குவலண்ட் மாஸ் அப்படிங்கிறது சமான நிறை. அப்போ நம்ம இவங்களுக்கு ஒரு சிலரை பேஸாக வச்சுக்க போகிறோம். பேஸாக வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்ம இவங்களை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ரைட்டா? ஒரு சிலரை பேஸாக வச்சுக்க போகிறோம். யாரை நம்ம பேஸாக வச்சுக்க போகிறோம்? யாரை பேஸாக வச்சுக்க போகிறோம் அப்படின்னா 1.08 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் அல்லது 35 கிராம் ஆஃப் குளோரின். 35.5 கூட வச்சுக்கலாம். ரைட்டா? 35.5 தான் கரெக்டானது. ரைட்டா? 35.5 கிராம் ஆஃப் குளோரின். அப்போ த மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டோட நிறை அல்லது ஒரு சேர்மத்தோட நிறை அல்லது ஒரு அயனியோட நிறை, யாராக வேணும் எடுத்துக்கலாம், அயான், கம்பைன் வித் ஆர் டிஸ்பிளேஸ். அதாவது நான் இருக்கேன், என்னோட வெயிட்டுக்கு சமமான 10 சாரோட வெயிட்டு, என்னோட வெயிட்டுக்கு சமமான 5 டேபிள், என்னோட வெயிட்டுக்கு சமமான ஒரு 60 ஆப்பிள், என்னோட வெயிட்டுக்கு சமமான ஒரு 100 பனானா. அப்போ என்னோட வெயிட்டுக்கு சமமான என்னோட வெயிட்டை ரீப்ளேஸ் பண்ணுறது. இப்போ நான் இந்த இடத்துலேருந்து நகரணும்னா எனக்கு ஈக்குவலான வெயிட்டில் இருக்க ஒருத்தரை கொண்டு வந்து நான் இங்கே வைக்கணும். அந்த ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கிறோமா, அந்த சமான எடை, அதுதான் சமான எடை. இங்கே ஏன் வெயிட்டை நான் ரெஃபரன்ஸ் வச்சேன். பட் கெமிஸ்ட்ரியில் யாரை ரெஃபரன்ஸ்க்கு வைக்கிறாங்க? 1.008 கிராம் ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க, அல்லது 8 கிராம் ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க, அல்லது 35.5 கிராம் குளோரின் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரைட்டா? தட்ஸ் இட், சிம்பிள். இவங்க 3 பேர் தான். ரைட்டா? 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் அல்லது 35 கிராம் ஆஃப் குளோரின். இவங்களை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இவங்களை ரீப்ளேஸ் பண்ணுறவங்கள தான் நான் என்ன பண்ண போகிறேன்? கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் அல்லது ஈக்குவலண்ட் மாஸ்ன்னு சொல்ல போகிறேன். சரியா? சிம்பிளாக புரிஞ்சுதா? இப்போ இந்த பிடிஎஃப்பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக நீ இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் டெய்லி பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? நெக்ஸ்ட், வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் ஆக்சிடேஷன் நம்பர்? ஆக்சிஜனேற்ற எண் அப்படின்னா என்னது? ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம்? நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சிடேஷன் நம்பர் என்னது? The charge that is considered to remain on an atom in a compound after the removal of free radical is called oxidation number. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய சார்ஜ், கார்பன் இருக்கா, கார்பன்கிறது ஒரு அணு. கார்பன்லேருந்து ஒரு எலக்ட்ரானை நான் எடுத்தாலோ அல்லது கார்பன்லேருந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்தாலோ அதுக்கப்புறம் அந்த மண்டை மேலே இருக்குது பார்த்தீங்களா ஒரு கொண்டை, அந்த மண்டை மேலே இருக்க சார்ஜை தான் நான் என்ன சொல்ல போகிறேன்? ஆக்சிஜனேற்ற எண். ஒரு தனிமத்துக்கு மேலே. ரைட்டா? சார்ஜ் தட் இஸ் கன்சிடர், சார்ஜ் இருக்கா? ரைட்டா? யார் யாருக்கெல்லாம் சார்ஜ் இருக்கோ, ரிமைன் ஆன் அன் ஆட்டம், ஒரு அணுவின் மீது இருக்கக்கூடிய சார்ஜ், அதாவது ஒரு அணுவின் மீது இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க, ஒரு சேர்மத்தில் அல்லது அணுவின் அயனிகளை, அயனிகள். ரைட்டா? இது அயனிகளாக நீக்கிய பின்னர் அந்த அணுவின் மீது எஞ்சி இருப்பதாக கருதப்படும் மின்சுமை, மேலே இருக்கக்கூடிய மின்சுமை, சார்ஜ்னு இது மின்சுமை. அந்த சார்ஜை தான் ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்கிறோம். ரைட்டா? இட்ஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி வெரி ஈஸிடா. அங்கே பிள்ளைங்களா சூப்பராக படிச்சிருங்க. ஓகே? இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஈஸி. ஓகே? ரைட். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்ப்பா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது டிஃப்ரென்ஸ். சரியா? ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன? ஆக்சிடேஷன், ரிடக்ஷன். ஆக்சிடேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஆக்சிஜன் சேர்த்தல் அல்லது ஹைட்ரஜனை நீக்குதல். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனை சேருங்க அல்லது ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுங்க. எலக்ட்ரான் லாஸ், எலக்ட்ரான் வெளியேறுதல், எலக்ட்ரான் கெயின், எலக்ட்ரான் சேருதல். ரைட்டா? இங்கே என்ன இருக்க? இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிஜனேற்ற எண்ணில் அதிகரித்தல். ஆக்சிஜனேற்ற என்ன பண்ணுமா? அதிகரிக்கும். இங்கே என்னாக போகுது? ஆக்சிஜனேற்ற எண் குறைய போகுது. இவ்வளோ தாங்க. ரைட்டா? இவ்வளோ தாங்க. ரைட்டா? ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் 5 கொஷினை நம்ம படிச்சிருக்கோம். ரைட்டா? ஏற்கனவே நீங்கள் பாடம் கவனிச்சிருப்பீங்க, நான் நடத்தினதை 10 நிமிஷத்தில் இந்த கொஷினை வேறு படிச்சிருக்கோம். நம்ம இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு 10 நிமிஷம் என் கூட செலவிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கலாம். அதிகபட்சம் 20 நிமிஷம் நான் எடுத்துப்பேன். ரைட்டா? 10லேருந்து 20 நிமிஷம் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தினம் ஒரு கேள்வி அல்லது தினம் 5 கேள்விகள் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு பி வெரி சூப்பர் டூப்பர் ஃபார் யூ.
உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஸோ இனிமேல் தம்ப்நெயில் என்ன அப்படின்னா டெய்லி கேப்சூல் 1 2 3 4ன்னு வரும். ஸோ நீங்கள் டெய்லி கேப்சூலை கவனமாக படிக்கணும். அதுக்குள்ளே வந்தால் தான் அதில் என்ன சாப்டர் இருக்குதுன்னு உனக்கு தெரியும். இது கண்டினியூஸாக தான் இருக்க போது. எல்லா வீடியோவுக்கு கீழேயும் நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன். அதை நீ தொடர்ந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. டெஃபினட்டாக மாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லோரும் இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உனக்கு இது புரிஞ்சுதா, இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. உன்னால் முடியாட்டி யாரால் முடியும். டாடா, பபாய், see you.